Watch full episodes on Jio Hotstar. நண்பர்களே, என்கிட்ட கெமிக்கல்ஸ் தயாரா இருக்கு. இப்போ இத மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ ஆன்டிடோட் பண்ற தப்பா வேலை. டீ கடைக்காரரையும் ஜாம்பியா மாத்திட்டாங்களா? நம்ம டீ கடைக்காரரையும் ஜாம்பியா மாத்திட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் எதுவுமே கிடையாதா? மத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரரை கடிக்கிறதுக்காக இங்க வந்துட்டீங்களா? மரியாதையா சைடு விட்டுடுங்க. கமா தள்ளி போக. டீக்காரங்க ஒழுங்கா பின்னாடி போடுங்க, இல்ல கைய சுத்தி ஒண்ணு போடுவேன். நான் உங்களோட பர்மனன்ட் கஸ்டமர். ஆனா எங்க கூட நீ இந்த மாதிரி நடந்துப்பியா? இவங்களுக்கான ஆன்டிடோட் நமக்கு கிடைச்சிருச்சோ. இவங்களை நல்லா திட்டுங்க, அப்பதான் இவங்க கல்மனத்தை அழுவ ஆரம்பிக்கும். இதோ பாருங்க, என்னையும் என்னுடைய நண்பர்களையும் அப்படி பார்க்காதீங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. உங்களுக்கு பயங்கரமா கோவம் ஏறிட்டு போதுடா, என்னடா பண்றது? ஐடியா டாக்டர் ஜக்கா சார், நீங்க உங்க கெமிக்கலை எடுத்து உங்களோட பேக்குக்குள்ள வைங்க. நாம இந்த இடத்தை விட்டுட்டு இப்பவே ஓட ஆரம்பிச்சிடலாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து கத்தி கத்தி திட்டுங்க, சீக்கிரம் திட்டுங்க. நில்லுங்க, உங்க யாரையும் நான் விட போறது இல்ல. வாங்கடா, ஒவ்வொருத்தரையும் நாங்க விட போறது இல்ல. வாங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவங்க கண்டிப்பா எதுவும் நாம ஒரு வழி கொண்டு போறாங்கப்போ. சாரிப்பா என் நண்பர்களே, இப்ப நான் எவ்வளவு கெமிக்கல்ஸ கொண்டு வந்திருக்கேனோ அதுல இருந்து 1-2 ஜாம்பிஸ மட்டும் தான் குணப்படுத்துற அளவுக்கு என்னால ஆன்டிடோட்டை கண்டுபிடிக்க முடியும்ப்பா. ஆனா லேப் அங்க பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால கெமிக்கல்ஸ கண்டுபிடிக்க முடியாது நண்பா. டாக்டர் ஜட்கா சார், நமக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருந்தாகணும். நமக்கு எப்படியாவது கெமிக்கல் வேணும். அடைய தம்பி என் நண்பா, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரூட்டை ப்ராசஸ் பண்ணி தான்ப்பா நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரூட்டுடைய பேரு அமிர்த பழம். இது நம்மளுடைய லோன்லி ஐலாண்ட்ல தான்ப்பா கிடைக்கும். என்ன புரியுதாப்பா? அமிர்த பழம். லோன்லி ஐலாண்ட்? ஆமா, இது எங்க இருக்கு? கமல்பூர் பக்கத்துல ஒரு சீ இருக்குல்லப்பா, அதோட கரையோரத்துல பார்த்தா 100 கிலோமீட்டர் அப்படியே நடந்து உள்ள போனா அங்க அக்கம் பக்கத்துல எந்த ஒரு ஐலாண்டும் கிடையாது. அதனால தான் அந்த ஐலாண்ட லோன்லி ஐலாண்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்கப்பா. அப்ப எதுக்கு ராக போட்டுட்டு இருக்க? கிளம்புங்க, அங்கேயே போகலாம். சீக்கிரமா ஃப்ளையிங் ஹெல்மெட்டை எடுத்துக்கங்க, போட்டுட்டு நாம பறந்து போயிடலாம். அடைய தம்பி என் நண்பா, ஜாம்பிஸ் வந்ததுனால அவசரமா நான் கிளம்புனதுல நான் உங்களுக்காக ஜெட் பேக் ஃப்ளையிங் ஹெல்மெட்டை கொண்டு வர மறந்துட்டேன். அவசரத்துல ஃப்ளையிங் காரையும் நான் கொண்டு வரலப்பா. ஓ கார்லயே நான் கிளம்பி வந்துட்டேன் நண்பா. பேசுறதுக்குள்ள ஜாம்பிஸ்ல இங்க வந்துருவாங்க. சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போயிடலாம். சரி, கோச்சுக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். நம்ம முதல்ல கமல்பூர் நகரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறமா நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ல. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த போர்டை இந்த இடத்துல வச்சது யாரு? எனக்கு நமக்கு இந்த இடத்தை பார்த்தா ஒரே டவுட்டா இருக்கு. அந்த போர்டையே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, கம் ஆன். இங்க பாரு பத்துலோ, நம்மள மக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம்டா. அங்க போர்ட்ல எழுதிருக்கத கொஞ்சம் படிக்கிறியா? நம்மள காப்பாத்துறதுக்காகவே மனித உருவுல கடவுளே வந்திருக்காரு. அங்க பாத்தியா? ரொம்ப சந்தோஷம். பத்துலு டோய் பிக் பிரதர், இந்த மகளால நிம்மதியா உட்காந்துட்டு ஆன்டிடோட்டை ரெடி பண்ணுங்க, புரியுதா? அதுக்கப்புறம் நாம முன்னேறி போகலாம். ஜாம்பிஸ் ஃப்ரீ ஜோன். ரொம்ப அருமையா இருக்கு. வெல்கம் வெல்கம். உங்களுக்காக தான் நாங்க இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் வந்து இங்க உட்காருங்க. எங்களோட பாஸ் அங்க உட்காருவாரு, உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காருவாரு. கஜா கஜா,
எங்களுடைய லீடர் பேரு மோட்டு. இதோ இவர்தான் மோட்டு, போய் உக்காருப்பா. ஓ வந்துட்டாரு. வாங்க வாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஜோம்பியா மாறுங்க. ஐயோமா, இவங்க எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் வேற எந்த வழியும் இல்லை. இவங்க என்னுடைய பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ நீ என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல. கச்சா கச்சா. சிக்கன் லாலிபாப், சிக்கன் கபாப். வெல்கம் வெல்கம். ஷோவி மீட் அகைன். எதுக்காக நீ அந்த ஆன்டிடோஸ தயாரிக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க? ஆன்டிடோஸ வச்சு நீ கொஞ்சம் பேரை தான் குணப்படுத்த முடியும், எல்லாரையுமே குணப்படுத்த முடியாது. அப்படியே எல்லாரையும் நீ குணப்படுத்தணும்னா என்ன முதல்ல அழிச்சாகணும். ஆனா அத உன்னால பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களை அழிச்சிடுவேன். அடடா, இது என்னடா இப்படி பொழந்துகிட்டு இருக்குது? நான் என்ன இந்த பக்கம் பொழந்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன்? என்ன கசிதாராம், என்ன லீடராக்கி என்னையே மாட்டி விட்டுட்டீங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. நேத்துல இருந்து நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ தான் எங்க என் பேச்ச கேக்குற? சோமாடா பிரதர், நீங்க ஒரு சக்திமான், நீங்க ஒரு மகான். எங்களை மாதிரி அப்பாவி மக்களை நீங்க ஏன் சாப்பிட நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ மோட்டு, நீ ஒரு மகான், நீ ஒரு சக்திமான். நீ இந்த ஜோம்பி ஆர்மியோடைய சீஃப். சும்மா துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்திருக்க. இவன் மட்டும் அங்க ஒழுங்கா இருந்திருந்தாண்டா இவனை எதுக்காக அவங்க அடிச்சு விரட்ட போறாங்க? இவன் உலகத்திலேயே இவனோட லட்சணம் என்ன தெரிஞ்சிருக்கு. அதை விரட்டி இருக்காங்க, அடிச்சு துவைச்சு. அட என்னப்பா நீ யார் சைடு தான் சொல்லு. மோட்டு, நீ சரியா தான் சொல்லியிருக்க. நான் ஒரு மகான், நான் ஒரு சக்திமான். அதனாலதான் சாம்பி உலகத்துல இருக்க அந்த ராஜா என்ன விரட்டி அடிச்சிட்டான். எனக்குள்ள இருக்க பவர் என்ன தெரியுமா? நான் கண்ணை மூடிக்கிட்டு ஜாம்பி எங்க இருந்தாலும் அவங்கள நான் பார்த்துடுவேன். என்னோட மைண்ட் பவரை வச்சு அவங்களுக்கு கமாண்டும் கொடுக்க முடியும். அவங்களும் அதை நல்லாவே கேட்பாங்க. ஐயோ இவங்க யார வேணாலும் சோம்பியா மாத்திருவாங்க. இவங்களுக்குள்ளேயே மிருக குணம் சும்மா தன்னால வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா இதால இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இவ்வளவுலாம் இருந்தும் கூட எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இவனை ஜோம்பி போன்ல அடிச்சு அடிச்சு உதச்சு உதச்சு சும்மா விரட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஐயோமா ஐயோமா, நீ யார் பக்கம் தான் இருக்க? என் பக்கம் இருக்கியா இல்ல அவங்க பக்கமா? நான் உங்க சைடுல தான் இருக்கேன். சோமனா, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத கொண்டு வந்து ஏன் தலையில வச்சிருக்கீங்க? இத பர்னிஷிங்னு சொல்லுவாங்க. இத பர்னிஷிங்னு சொல்ல மாட்டாங்க. இது கூட உனக்கு தெரியல. நீ லீட். அம்மா, எனக்கு பிளைனா சாப்பிடலாம் சுத்தமா பிடிக்காது. பத்தலோ, இவன் இப்ப என்ன முழுக போறா. நீ ஏன்டா இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்க? ஏதாவது யோசிய சீக்கிரம். ஐடியா ஜொம்பாட்டா பிரதர், கோட்டபடிய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைங்க. ஏன்னா எப்படியும் அவன் உள்ள போகத்தான் போறான். உள்ளயா? பத்தலோ, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடா. அவன் வயித்துல போக போறல மட்டும் அது சொன்னேன். சூப்பாடா பிரதர், நீங்க என் கூடயே கேண்டல் மேட்சஸ் சேர்த்து சாப்பிட முடியுமா? இருட்டுல வெளிச்சத்தை பார்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடடா, எதுக்காக என்ன பயமுறுத்துற? சரி, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லிடு. எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. என்னை இங்க இருந்து விட்டுடு. இவன் கேட்க வைக்கப்படுற நானே சொல்றேன். இவனுக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும், அது கொடுங்க. அவன் சாப்பிட்டான ஆத்மா சாந்தி அடையும். பாருங்க. ஏப்பா, இங்க என் உயிரே போய்கிட்டு இருக்கு. நீ என்னடா எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிய? இந்த நேரத்துல எனக்கு நீ சமோசா பார்ட்டி வர கொடுக்க போறியா?
போ போய் சமோசாவை கொண்டு வா. அது வரைக்கும் உன் மேல கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். மோட்டு அந்த சமோசாவை சாப்பிட்டுடு. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு சமோசா வேண்டாம். அப்புலு, நீ என்னடா கள்ளச்சக்காரனா மாறிட்ட? எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழிய சொல்லாம சமோசாவை வாங்கி கொடுக்குற எனக்கு சூடா. அதெல்லாம் இருக்கட்டும் பாடி, முதல்ல சமோசாவை சாப்பிடு. ஏதோ வேணா பண்ணிக்க. எனக்கு சமோசா வேண்டாம், வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நான் சாப்பிட மாட்டேன். நீங்க ஜாலியா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. கொஞ்ச நேரத்துல இவன் என்ன முழுசா முழுக போறான். மோட்டு ஏன் சமோசா சாப்பிட மாட்டேங்கிறான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சமோசால சாஸ் தொட்டு கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவா போல இருக்கு. மோட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்றத. சமோசாவை சாப்பிட்டுட்டு உடனே நீ ஆரம்பிச்சிரு. ஓஹோ, இதுதான் விஷயமா? இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. சாரி சாரி. சமோசாவை கொண்டு போயிடு. இவங்க சூழ்ச்சி பண்றாங்க. காப்பாத்துங்க. என்னுடைய ஸ்பெஷல் பச்சை டேஸ்ட் பண்ணு. ஐயோமா, இப்படி ஒரு மகா பலிய நீ லைஃப்ல முறையா சந்திச்சிருப்ப. மோட்டு பத்துலு மறுபடியும் ஜோபாடாவ சும்மா துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்துட்டாங்க. இப்ப நீ யார் பக்கம் தான் இருக்க? நான் இவங்க பக்கம் தான் இருக்கேன். இல்ல நான் உங்க பக்கம் தான் இருக்கேன். என்னோட ஜோம்பி படைகளே, அவங்கள பிடிங்க. அவங்கள நானு ஜோம்பியா மாத்தி காட்டுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், மோட்டு ஆரம்பிச்சுட்டாண்டா நிறுத்தவே மாட்டான்னு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த சிங்கம் யார் பக்கம் தான் நிக்கிறான்? ஐயோமா, மோட்டு பத்துலோ நீங்க பெரிய ஆளுங்கதான். நீங்க சும்மா பெரிய ஆளுங்க. ஐயோ அம்மா, நீ எதுக்காக என்னோட காயத்துல மிளகா பொடியை தேய்க்கிற? மோட்டு பத்துலு மறுபடியும் உங்களை நல்லா துவைச்சி எடுத்தாங்க. நீ யார் பக்கம் தான் இருக்க? என் பக்கமா இல்ல அவங்க பக்கமா? இல்ல நான் எப்பவுமே உங்க பக்கம் தான் இருப்பேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.